அதெல்லாம் சொல்லியிருப்பார். அதெல்லாம் படம் கமிட் பண்ணுறப்பே சொல்லியிருப்பார். நாங்கள் நம்பி ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் கேரளாவிலேருந்து வர்றாரு, ஒருத்தர் ஆந்திராவிலேருந்து வர்றாரு அப்படிங்கும் போது அவங்களுக்கு உண்டான ஸ்பேஸை கொடுங்கன்னா எல்லாம் கண்டிஷனாக சொல்லியிருப்பார். பட் அதிலலாம் வந்து காம்ப்ரமைஸே ஆகும். ஜெயிலர் இவங்க வேணால் பாருங்கள், கரெக்டாக வந்து வேற ஒரு படத்து கூட போய் கிளாஷ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வேற படம்னா ஜனநாயகம் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் இருக்கு. அப்போ வந்து ஜெயிலர் 2க்கு அப்புறமா அவங்களுடைய காம்பினேஷன் தான் இருக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஒரு ஷார்ட் டைம் ப்ராஜெக்ட் மாதிரி ஒரு 40 நாள் 50 நாள் முடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு படம் பண்ணுவார் கண்டிப்பாக. பெரிய பெரிய அப்டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராமல் ரொம்ப ஸ்மைல்டாக கொடுத்துட்டு போயிடுவாங்க. கூலி திரைப்படம் இந்தியன் சினிமாவில் ஒரு பெரிய பேன் இண்டியா திரைப்படம், ரஜினி சார் நடித்ததில் ஒரு பெரிய பட்ஜெட் படம்னு சொன்னாங்க. அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ஆகஸ்ட் வரப்போகுதுன்னு கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இல்லை கட் பண்ணிட்டு போகல, ஆல்ரெடி அவங்க படம் முடிஞ்சிருச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்தாங்க. இவர் அடுத்தடுத்த வேலைகளுக்கு போகிறாரு, கைது 2 ஆரம்பிக்கிறாரு, அடுத்த ஒரு ஹிந்தி படம் பண்ணுறாரு அப்படின்னு லோகேஷோட லைன் அப் இருக்குது. டக்குன்னு படத்தை முடிச்சிருவோம்ன்றத பிளான் பண்ணுறாங்க. எதுக்கு அடுத்த படத்தை ஏன் வைக்கணும், ஏதாவது ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற அவங்க ரிலீஸ் தயாராகிட்டாங்க. ஆகஸ்ட் எதனால் அது பிளாக் பண்ணாங்க சார்? இல்லை ஆகஸ்ட்டுங்கிறது ஒரு ஆஃப் இயர்லி லீவ் ஒன்று ஒரு 10 நாள் வரும், அந்த லீவை பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் மே மாதம் வர மாதிரி இருந்தது, அதுதான் கேட்டேன். இல்லை மே மாதம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்மளே ஏற்கனவே சொல்லியிருந்தோம் மே மாதம்லாம் வராது, ஏன்னா படத்தினுடைய நிறைய வேலை ஒன்று போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கல அப்படிங்கிற. ஆகஸ்ட்டுங்கிறது ஒரு மிடில் ஒரு லீவ் ஒன்று வரும், ஆஃப் இயர்லி லீவ். அந்த மாதிரி லீவில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம். ரஜினிகாந்த் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த லீவ் எல்லாம் கணக்கு கிடையாது, எப்போ போட்டாலும் படம் ஓடும் அந்த மாதிரி ஒரு படம். ரெண்டாவது லோகேஷ் அவரும் சேர்ந்து பண்ணக்கூடிய படம். ஆல்ரெடி வந்த படத்துடைய அந்த ஓப்பனிங் பூஜையில் வந்த வீடியோலாம் பார்த்தா அதே பயங்கர ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. இந்த படத்தை இன்னொரு சிறப்பு சொல்கிறாங்கன்னா, ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம் ஒன்று இருக்குது, ஒரு கோல்டு ஸ்மக்லிங்கை பற்றின ஒரு கதை. ஏறக்குறைய அந்த கதையினுடைய லேசாக தழுவல் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி போயிட்டு இருக்கு. நம்ம அந்த டீசரு மற்ற அந்த இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கும் அது தான் இருக்குமாங்கிறது ஒரு சந்தேகமாக இருக்குது. அடுத்தடுத்து அப்டேட் வரப்போ கண்டுபிடிச்சிடலாம் படமா அப்படின்னு. இந்த படத்துடைய முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்க்குறது ஒரு சின்ன டீசர் விடுங்க, எதுவுமே விடாமல் ஏன் ரொம்ப ஒரு சைலண்டாக இருக்குது டீம். ஆக்சுவலாக லோகேஷ் பர்த்டே அன்னைக்கு ஒரு டீசர் மாதிரி ஒன்று லான்ச் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் பட் வந்து படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷனை ஒன்று ஆரம்பிக்கல. இவர் வந்து படம் முடிச்சுட்டு உடனே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போயிட்டார் லோகேஷ். அதற்கு வேறு கைது 2 ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வேலையெல்லாம் போயிட்டார். அதனால் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பெண்டிங்கில் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு பிறகு இப்போ தான் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் அந்த வேலைகள் போகிறதுனால அதில் முழுவதுமாக கான்சன்ட்ரேட் இருக்காங்க. ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்ச பிறகு ஒரு அப்டேட் நெக்ஸ்ட் மந்த் வரதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த படம் வந்து பிஸ்னஸ் எப்படி சார் இருக்குது படத்துக்கு? பெரிய பிஸ்னஸ், பெரிய படம் வந்து இந்த ஓடிடி வாங்குறதுக்கு ஓடிடி நிறுவனங்கள் இந்த படத்துக்கு அலைமோதிக்கிட்டு இருக்காங்க. போட்டி போட்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி போட்டி போட்டு இந்த படத்தை ஓடிடி முடிச்சிருக்காங்க. இப்போ மெயின் ஒன்றும் இல்லாமல் இதில் வந்து எல்லா லாங்குவேஜ் ஸ்டார்ஸும் முக்கியமான ஸ்டார்ஸ்லாம் உள்ளே இருக்காங்கன்றாங்க. அந்த அளவுக்கு இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே கேட்குறேன் நான். இல்லை ஸ்க்ரீன்னா இப்போ வந்து பேன் இண்டியா படம்ன்றாங்க. பேன் இண்டியா படத்துக்கு ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார்ஸை கொண்டு நம்ம போட்டோம்னா அது பிஸ்னஸ்க்கு பெருசாக இருக்கும். அப்படிங்கும் போது அங்கே வந்து அந்த ரசிகர்களும் அதை பார்ப்பாங்க. இது வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டைல் தானே. அது லோகேஷாக இருக்கட்டும், நெல்சனாக இருக்கட்டும், இது வந்து ஒரு ஸ்டைலாக வச்சுருக்காங்க. வேறு ஒரு லாங்குவேஜில் இருந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்து அந்த மாதிரி போட்டிருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி படம் நல்லாயிருக்கும். படத்தை பொறுத்த வரைக்கும் படத்துக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. சொல்லப்போனால் ஜெயிலர் 2 காட்டி இந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. லோகேஷ் பண்ணியிருக்காரு, பண்ணி வரக்கூடிய அந்த ஸ்டில்ஸு போஸ்டர்ஸு டீசர்லாம் கூட மிகப்பெரிய அளவில் ஒரு படத்துக்கு ஒரு ஹைப்பை கொடுத்துருக்கு. அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒரு சைட் சப்போர்ட் தான் ஒழிய மெயினாக இவர் இருக்காரு, பில்லர் இருக்காரு, சூப்பர் ஸ்டார், அவர் ஒரு ஆள் பார்த்தாதா. படத்தில் வந்து தளபதி ரெஃபரன்ஸ் தான் அதிகமாக இருக்குதுன்னு நிறைய பேர் போஸ்டர் பார்த்துலேருந்து சொல்கிறாங்க. இல்லை அப்படி அவங்க சொல்கிறதுல எந்த லாஜிக்கே இல்லை. எல்லாருமே இருக்காங்களா, அவர் மட்டும் கிடையாது, எல்லா ஆர்டிஸ்ட்டுமே உள்ளே இருக்கிறாங்க இல்லையா. அப்போ அதெல்லாம் வந்து நம்ம கோட் பண்ண முடியும். எல்லா ஆர்டிஸ்ட்டும் இருக்காங்க. இது வந்து அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு என்னென்ன அந்த ஒரு மாஸ் ஹீரோ அங்கேருந்து வர்றாரு, தெலுங்குலேருந்து வர்றாரு, மலையாளத்துலேருந்து வர்றாருன்னா அவருக்கு என்ன ஸ்பேஸோ அதை கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த ஆடியன்ஸும் ரசிக்கணும் இல்லையா. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறாங்க சார்? சன் பிக்சர்ஸை பொறுத்தவரைக்கும் எந்த படமாக இருந்தாலும் அவங்க வந்து அதை ப்ரொமோட் பண்ணுறதுல அவங்கள அடிச்சுக்கவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு எல்லா பிளாட்ஃபார்மும் இருக்குது. டக்குன்னு படத்தை கொண்டு வந்து ஹைப் பண்ணி தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்படியும் இந்த படம்ங்கிறது வந்து அவங்க கூட்டத்தில் எதிர்பார்ப்பு. ஏன்னா பெரிய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பெரிய இந்த படத்துக்கு ஆரம்பிச்சிருந்து பெரிய ஓப்பனிங் இருக்குது, ஒரு வைப் போயிட்டே இருக்குது. அப்படி இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி கொண்டு வந்து வெளியே சேர்க்கறதுக்கு அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுப்பாங்க. ஒரு படம் வந்து நல்லா வந்துகிட்டு இருக்குங்கிறது தெரியும், அந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு கூட்டிகிட்டே போகுதுங்கிறப்ப அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி அந்த படத்துக்கு கூடுதலான கவனம் எடுப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி சன் பிக்சர்ஸை பொறுத்து அதை நிறையா பண்ணுறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவாங்க. இந்த படத்தில் ரஜினி பேரை பற்றி வெளியே பெருசாக வரவே இல்லை சார். இல்லை அதை ஒன்றும் சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க படத்தில். அவள் அந்த பேர் இருக்கா இல்லை பேர் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறது தெரியல. அது ரொம்ப சஸ்பென்ஸாகவே தான் வச்சுருக்காங்க.
ஒரே ஒரு சாங்குக்கு மட்டும் ஹீரோயின் ஆடுறாங்க, அதை மட்டும் சொல்லியிருந்தாங்க. மற்றபடி எதுவுமே அப்டேட் வரலையா தான் கேட்டேன் நான். அப்டேட் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே கேமரா பிடிங்க ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சு தான் ஷூட் பண்ணுறாங்க. ஏதாவது அப்டேட் வந்து ஏற்கனவே ஒரு சின்ன ஒரு லீக் ஆச்சு இல்லையா, அதுல இருந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக யூஸ் பண்ணுறாங்க. அந்த தரப்புலேருந்து எந்த செய்தியுமே வரல. போஸ்ட் ப்ரொடக்ஷன் கூட ரொம்ப ரெகுலராக பண்ணக்கூடிய ஒரு ஸ்டுடியோலேருந்து கூட வேறு ஸ்டுடியோவில் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படம். ரெகுலராக கூலி படத்துக்கு, ரஜினிகாந்த் படத்துக்குலாம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டுடியோவில் வந்து பிரிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, வேறு இடத்துல பண்ணுறாங்க. ஒரு இடத்துல டப்பிங், ஒரு இடத்துல ரஃப் கட்டு, ஒரு இடத்துல எஃபெக்ட்ஸும் பிரித்து பண்ணுறாங்க. யாருக்கும் எந்த விஷயமும் லீக் ஆகிடக்கூடாதுங்கிறத ரொம்ப சீக்கிரட்டாக வச்சுருக்காங்க. நமக்கு அந்த இது கலெக்ட் பண்ண முடியல. இந்த படத்தில் ரஜினி எப்போ டப்பிங் பேச ஸ்டார்ட் பண்ண போகிறார்? கடைசியாக தான் ஒன்று இப்போ தான் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. கடைசியாக தான் டப்பிங் பேசுகிறார். ஒன்றும் டப்பிங்காக ஆரம்பிக்கவே இல்லை. அவன் படத்தை வந்து இன்னும் எடிட்டிங் ஒர்க்கும் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பாக அடுத்த மாதத்தில் பேச ஆரம்பிப்பார்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் வந்து ரஜினி சார் வந்து எடிட்டிங்கில் கொஞ்சம் பார்க்கணுன்னு சொன்னார். ஏன்னா ஏற்கனவே இவரும் சத்யராஜன் நடித்த படத்தில் வந்து ரஜினி சாரால் எடிட்டிங்னு ஒரு தப்பான ஒரு நியூஸ் வந்தது அப்படின்னாங்க. அது உண்மை தானே சார்? இல்லை, அது தவறானது. சும்மா ஒரு ரெஃபரன்ஸுக்கு பார்க்கணுன்னு இருப்பார். நீங்கள் வந்து அதுக்காகலாம் போய் மெனக்கெட்டு பார்க்க மாட்டார். எடுக்கிறப்பே தெரியும்ல அவருக்கு. அதே மாதிரி எடிட்டிங்கில் பார்த்து தான் கண்டுபிடிக்கணுமா அவர்? ஏன்னா நிறைய நேரத்தில் எடுக்கிற நல்ல காட்சிகளை எடிட்டிங்கில் காணாமல் போயிடுது. காணாமல் போயினா ஃபைனல் பார்ப்பாங்க. சென்சார் போகிறதுக்கு முன்னாடி நம்ம பெரிய ஹீரோஸ் படத்தை போட்டு காட்டுவாங்க. அவங்க கரெக்ஷன் சொல்லுவாங்க, இதெல்லாம் எடுத்துருங்க, வேணும் வைக்கணும்னு சொல்லுவாங்க. இடையிலாம் அது மாதிரி போய் அவர் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டார். முழுக்க முழுக்க டேரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்கக்கூடிய நடிகர்களில் மிக முக்கியமான நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். விஜயகாந்தாக இருக்கட்டும், விஜயகாந்த் ஒரு புது டேரக்டர் போனால் கூட போதும், கையை கட்டி நிற்பார். சொல்லுங்கள் சார், என்ன பண்ணணும், இங்கேருந்து குதிக்கணுமா, இங்கேருந்து ஓடணுமா அப்படின்னு. அதே மாதிரி தான் இவரும். நேற்று வந்து கார்த்திக் சுப்ராஜ் போய் கையை சொல்லுங்கள் சார், என்ன சார் பண்ணணும்னு டேரக்டருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய, நான் சூப்பர் ஸ்டார், நான் பெரிய நடிகர், நான் சொல்கிறத நீ கேட்கணும்னு நினைக்க மாட்டேன், அவங்க சொல்கிறத கேட்கணும்னு நினைப்பார். அதனால் இடையில போய் எடிட்டிங் பார்க்குறதெல்லாம் கேட்க மாட்டார். படம் முடிச்சோடனே போட்டு கிடக்க சொன்னால் போட்டு காமிப்பாங்க. அது தனக்கு எதாவது இமேஜ் ஏதாவது தப்பாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு ஓகேன்றோம். மற்றபடி எதுலேயுமே தலையிட மாட்டார். ஃபஸ்ட்டு கதை கேட்குறது கமிட் ஆகிறதோடு சரி அவர்லாம். இல்லை அது இல்லை, அவர் வந்து என்னை நம்பி நடிக்க வந்தவங்களை ஏதோ முக்கால்வாசி பேரை வந்து நீங்கள் எனக்கு எப்படி இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், எடிட்டிங்கில் தூக்கிடாதீங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் சொல்லியிருப்பார். அதெல்லாம் படம் கமிட் பண்ணுறப்பே சொல்லியிருப்பார். நீங்கள் நம்பி ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் கேரளாவிலேருந்து வர்றாரு, ஒருத்தர் ஆந்திராவிலேருந்து வர்றாரு அப்படிங்கும் போது அவங்களுக்கு உண்டான ஸ்பேஸை கொடுங்கன்னா எல்லாம் கண்டிஷனாக சொல்லியிருப்பார். பட் அதுலலாம் வந்து காம்ப்ரமைஸே ஆக மாட்டார். பட் படம் பார்க்குறப்ப, ஃபைனல் கட் பார்க்குறப்ப அவர் சொல்லலாம், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் எழுத்தி பண்ணுங்க, கொஞ்சம் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுங்கன்னா அவர் படம் பார்க்குறப்ப சொல்லலாம். கார்த்திக் சுப்ராஜ் மீட் பண்ணியிருக்கிறாரு, அங்கே போயிட்டு ஒரு ஒன்லைன் சொன்னார் அப்படிங்கிற மாதிரிலாம். கார்த்திக் சுப்ராஜ் ரொம்ப நாளாக அவர் வச்சு இன்னொரு படம் பண்ணணும்னு ஒரு பிளான் இருக்காரு. ஆல்ரெடி பல முறைகள் சந்திச்சிருக்காரு, காசு சொல்லிட்டு இருக்காரு. இது வரைக்கும் ஒன்றும் ஃபைனல் ஆகலை. அடுத்த படம் யாருன்ற ஒன்றும் ஃபைனல். மாரி செல்வராஜும் ஒரு பேச்சு போகுது, ஒரு பக்கம் கார்த்திக் சுப்ராஜின் போகுது. இப்போ வரைக்கும் ஒன்றும் ஃபைனல் ஆகலை. இப்போ முழுவதுமாக ஜெயிலர் 2 தான் இருக்காரு. ஜெயிலர் 2 வந்து திரும்ப இன்னொரு ரீசன் சொல்கிறாங்க. ஜெயிலர் 2 நீங்கள் வேணால் பாருங்கள், கரெக்டாக வந்து வேற ஒரு படத்து கூட போய் கிளாஷ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வேற படம்னா ஜனநாயகம் சொல்கிறீங்களா? ஆமாம், வாய்ப்பே இல்லை. ஜனநாயகனும் பராசக்தியும் மோதுது, அது கன்ஃபார்மு. ஜெயிலர் 2 வந்து வர்றதுக்கு அது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா தியேட்டர் கிடைக்காது. 1000 ஸ்க்ரீன் மேலே கண்டிப்பாக ஜெயிலர் 2 ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது எப்படி தியேட்டருக்கு கிடைக்கும்? அதனால சேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. தனித்தனியாக தான் வரும். ஜெயிலர் 2 வந்து இப்போ கூலியை விட அதிகமாக படப்பிடிப்பு டைம் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ரொம்ப வேகமாக எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் அது? இல்லை, அவர் ஒரு 3 மாதம் ஓய்வுக்கு போகிறார் ரஜினிகாந்த். அதனால படத்தை சீக்கிரம் முடிச்சு கொடுத்தோன்றதுனால வேகமாக நடிச்சிட்டு இருக்காரு. அதுதான் மெயின் காரணம். ஆமாம், 3 நாள் அவருடைய பயோபிக்கை வந்து ஒரு புத்தகமாக போட போகிறார். அதுக்காக சில 3 மாதம் அதுக்கு உண்டான வேலைகள் இறங்க போகிறாரு. அதுக்காக படத்தை சீக்கிரம் முடிச்சு கொடுத்துட்டு போகிறாரு. இதுக்காக தன்னுடைய ஜெயிலர் 2 அப்புறமா எந்த படத்தை அறிவிக்காம ரஜினி சார் இருக்காரு. கதை கேட்டுட்டு இருக்காங்க. அதில் நீங்கள் சொன்ன மாதிரி தான் கார்த்திக் சிவராஜுக்கு சொல்லியிருக்காரு, மாரி செல்வராஜ் பேசியிருக்காரு. மாரி செல்வராஜ் சொன்னது கூட ஒரு வேணுன்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணிட்டார். கார்த்திக் சிவராஜும் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் மற்ற டேரக்டர்ஸ்லையும் பேசிகிட்டு இருக்காங்க, நிறைய டேரக்டர்கிட்ட. யாருக்காவது பண்ணுவார் கண்டிப்பாக. ஏன்னா அடுத்த படம் பெரிய படம் பண்ண போகிறாங்க, அதனால தான் அமைதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை, லைக்காவை கை தூக்கி விடுவதற்காக ஒரு படம் பண்ணலாமா அப்படின்னு லைக்கா கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் கூட ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லைக்காவுக்கு வந்து இவர் இது மாதிரி பல தயாரிப்பாளர்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு ரஜினி சார், பல கம்பெனிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அது இதுலேயும் தொடருமா? நிறைய பண்ணியிருக்காரு. நிறைய பழைய கதையாசிரியர் கலைஞானம்லாம் இப்போ ஒரு வீடு வாங்கி கொடுத்தாரு. தெரியும், ஒரு மேடையில் அவர் பேசுனதுக்கு இவர் தான் அந்த வீடு வாங்கி, அந்த வீட்டில் இப்போ இருக்கிறார். இன்னும் நிறைய பேருக்கு சத்தம் இல்லாமல் உதவி பண்ணியிருக்காரு. பாண்டியன் படம் வந்து ஏவிஎம்மில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனுக்காக எடுக்கப்பட்ட படம். கேமராமேன் விநாயகம், மேக்கப் மேன் முத்தப்பா, அப்புறம் வந்து எடிட்டர் பாபுன்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் சேர்ந்து அவங்க கடைசி காலத்தில் ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஏவிஎம் ப்ரொடக்ஷனோட ஜாயின் பண்ணி இந்த படத்தில் வரக்கூடிய வருமானத்தை இவங்களுக்கு ஒரு ஷேர் கொடுத்துருங்க
அப்படின்னு எடுக்கப்பட்ட படம் தான் பாண்டியன். அதுக்காகவே நடிச்சு கொடுத்தாரு. வள்ளி படம் நல்லா தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அவருடைய ஃப்ரெண்ட் நடராஜுக்காக எடுக்கப்பட்ட படம். எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த படத்தில் வரக்கூடிய வருமானத்தை பிரித்து கொடுத்தாரு. அந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், லைக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு சிக்கல் இருக்காங்க. முற்றிலுமாக அந்த கம்பெனி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. நம்ம நம்பி வச்சு நம்மளையும் வச்சு படம் எடுத்துருக்காங்க. தொடர்ந்து நம்ம மேலே மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்குது. அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்காரு. அது முதற்கட்டமான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்காங்க ஒரு தகவல். அப்போ வந்து ஜெயிலர் 2க்கு அப்புறமா அவங்களுடைய காம்பினேஷன் தான் இருக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஒரு ஷார்ட் டைம் ப்ராஜெக்ட் மாதிரி ஒரு 40 நாள் முடிக்கிற மாதிரி ஏதாவது படம் பண்ணுவார் கண்டிப்பாக. ஏன்னா திரும்ப எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க, திரும்ப கார்த்திக் சுப்ராஜ் கூட சேர்ந்து படம் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஏன்னா பேட்ட படம் வந்து ரஜினி சாருக்கு ஒரு பெரிய கம்பேக்காக இருந்ததுல, பழைய ரஜினி சாரை கொண்டு வந்து கம்பேக்காக காட்டிலும் அதில் ஒரு ஸ்டைலிஷாக காமிச்சிருப்பார். ஏன்னா பேசிக்காக வந்து கார்த்திக் சுப்ராஜ் அவருடைய ரசிகர் அப்படின்னா அது ஒரு ஸ்டைலிஷாக காமிச்சிருப்பார். இப்போ இந்த ஏஜுக்கு அவர் எப்படி காட்ட முடியுமோ அது மாதிரி காமிச்சிருப்பார். ரொம்ப 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 ஒரு வித்தியாசமாக இல்லாமல் இந்த ஏஜுக்கு என்ன இருக்குமோ அது ஷெட்யூலாக காமிச்சிருப்பார். பேச்சுவார்த்தை இருக்குது, ஆனால் அவர் சொன்ன ஒரு கதை சரியாக அவருக்கு செட் ஆகலை, வேறு கதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுற மாதிரி சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு அடுத்தடுத்த ப்ராசஸ் போகுதுன்னு தெரில. ஆமாம், இன்னொரு பக்கம் சொன்னாங்க ஆதிக் சார் ரஜினி சாரை வச்சுட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. எல்லாம் எல்லாருடைய ஆசையும் தான். ஆனால் அது அஜித் விடணுமே. அஜித் அந்த படத்துக்கு இந்த படம் பெரிய ஹிட்டுன்னா அடுத்து விட மாட்டார் அஜித். அதனால் எல்லாருக்கும் ஆசை தான். பட் எப்படி மூவ் ஆக போகணுன்னு தெரியல. இது வரைக்கும் யாரும் இன்னும் கமிட் பண்ணல. இதுவரையும் கமிட் பண்ணல. சரி, ஓகே. கூலி ட்ரெய்லர் எப்போ சார் எதிர்பார்க்கலாம்? ஃபைனல் கொஸ்டின். ட்ரெய்லர் வராது. இதுக்கு முன்னாடி அடுத்த மாதம் ஏதாவது ஒரு சின்ன ஒரு டீசர் மாதிரி ஒரு கிளிம்ஸ் மாதிரி ஏதாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ட்ரெய்லர் இப்போதைக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ட்ரெய்லர் இப்போதைக்கு வரது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க போஸ்ட் பிரச்சனை. ஃபைனலாக தான் ட்ரெய்லர் வரும். ஏன்னா அனிருத் வந்து மியூசிக் போட்டு கொடுத்துட்டாரு, 2 சாங் கொடுத்துட்டாருன்னு சொல்கிறாங்களே, அதனால சாங் கொடுத்து சாங்லாம் முடிச்சுட்டாங்களே, படமே முடிஞ்சிருச்சு. சாங்லாம் முடிஞ்சிருச்சு. சாங் கொடுத்து இப்போ சாங்கை ஷூட் பண்ணியே முடிச்சிட்டாங்க. இப்போ எடிட்டிங் ஒர்க் ஆரம்பிச்சிருக்கு. எடிட்டிங் ஒர்க் வந்த பிறகு அதில் சின்ன பிட் எடுத்துகிட்டு போட்டு ஒரு கிளிம்ஸ் மாதிரி அனைமா அடுத்த மாதத்தில் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்குறேன்னா, சன் பிக்சர்ஸை பற்றி உங்களுக்கு தெரியும். ஒரு படம் வரப்போகுதுன்னா ஒரு மாதம் ஒரு அப்டேட்டாக கொடுத்து நம்மளை ஹைப் கொண்டு போய் அப்படியே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு தான் கேட்குறேன். இப்போ குட் பை அக்லியோட ஃபீவர் போய்கிட்டு இருக்கு. இது முடிஞ்சவொடனே அவங்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இதில் விட்டோம்னா ரெண்டும் போயிட்டு இருக்கும். அதனால் அவங்க சோலோவாக வரலாம் அப்படின்றக்காக பிளான் பண்ணிருப்பாங்க. அடுத்த மாதம் கண்டிப்பாக கூலி படத்தில் ஒரு கிளிம்ஸ் வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ரஜினி ஃபேன்ஸ்க்கு வந்து எதிர்பாராத அளவுக்கு ஒரு பெரிய ட்ரீட் இருக்குது. கண்டிப்பாக இருக்கும். இந்த படம் வந்து ஜெயிலர் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெயிலர் 2 காட்டி இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஒரு ஸ்டைலிஷாக காமிச்சிருக்கிறாரு, அனிருத்தோடைய மியூசிக் வர அப்படிங்கும்போது இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஓகே சார், கண்டிப்பாக அடுத்த அப்டேட்டில் சந்திக்கலாம். நன்றி.